ஹாய் ஆல். என்னதான் மாங்காய் ஊறுகாய், மாங்காய் போட்ட சாம்பார், மீன் குழம்புன்னு செஞ்சுட்டே இருந்தாலும் இன்னும் ஊர்ல இருந்து கொண்டு வந்த மாம்பழம் நிறையவே இருந்தது. சோ ஐஸ்கிரீம் செய்யலாம்னு தோணுச்சு. ஃப்ரெஷ் கிரீம்க்கு பாலை நல்லா காய்ச்சி அதுல 2 ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் கண்டென்ஸ்ட் மில்க் நிறைய சுகர் ஆட் பண்ணுவாங்க. பட் நான் சுகர் கம்மி பண்ணிட்டு பட்டர் ஆட் பண்ணிருக்கேன். இது ஹெவி கிரீம்னு சொல்லுவாங்க. இதுக்கு 50 கிராம்ஸ் பட்டர், 50 கிராம்ஸ் நாட்டு சர்க்கரை அண்ட் 1 கப் பால் மூணையும் மிக்சியில நல்லா ஸ்மூத்தா பிளெண்ட் பண்ணிக்கணும். அடுத்து இது எல்லாத்தையும் மேங்கோ பல்ப் கூட சேர்த்து ஸ்மூத்தா பிளெண்ட் பண்ணி அதை ஒரு கண்டெய்னர்ல போட்டு மேல கொஞ்சமா திராட்சை, முந்திரி, பாதாம், அப்புறம் ஒரு மாம்பழம் எல்லாத்தையும் சாப் பண்ணி டாப்பிங்ஸ் ஆட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். சோ சண்டே ஒரு நல்ல நான்வெஜ் விருந்துக்கு அப்புறம் டெசர்ட்க்கு இதுதான். இதை ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணா போதும். பட் நான் ஒரு நாள் ஃபுல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். நானும் இந்த ஐஸ்கிரீம் ஆட்ல காட்டுற மாதிரி ஏஸ்தட்டிக்கா ஸ்கூப் பண்ணலான்னு தான் ட்ரை பண்ணேன். ஆனா அது செமையா ஃப்ரீஸ் ஆகி கல்லு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை கத்தியால கட் பண்ணி தான் எடுத்தோம். பட் டேஸ்ட் சூப்பரா இருந்தது. நான் இதுல சுகர் ரொம்பவே கம்மியா ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இது ஐஸ்கிரீம் மாதிரி பெரிய கண்டெய்னர்ல போடாம பாப்சிக்கல் மாதிரி மோல்ட்ல போட்டு ஸ்டிக் பண்ணி வச்சிருந்தா பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டு சொல்றேன்.